ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அனலைசிஸ்ல சம் நம்பர் 11 நம்ம பார்க்க போறோம் நம்ம பிடிஎஃப்ல. ஸோ இது ஆக்சுவலா இந்த சம் நம்பர் 11 வந்து போயிடும் டிசம்பர் 15ல கேட்ட கொஸ்டின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ எல்டிஆர் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்டிஆர் மீன்ஸ் லாஸ்ட் டே ரிவிஷன், ஓகேனா. ஸோ கடைசி நாள்ல இந்த சம்மை நீங்க கண்டிப்பா நீங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து மேக்ஸிமம் 90% ஆஃப் த ரேஷியோ அனலைசிஸ்ல இருக்கக்கூடிய 90% ஆஃப் த கான்செப்ட் இதுல கவர் ஆயிருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல உங்க மண்டையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய சம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப டீப்பா இந்த வீடியோ வந்து கவனிங்க. ஸோ இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the following accounting information and financial ratio of பாலு லிமிடெட் ரிலேட் பாலு லிமிடெட் ரிலேட் டு இயர் எண்டர் 31st March 2022ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கன்சிடரிங் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு 6 times, சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மேல வரும், சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. மேல இதுல இருக்கிறத ஃபுல்லா ஃபார்முலாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துட்டு என்னென்ன இருக்குது, அப்ப நம்ம எந்த மாதிரி ஃபார்முலாஸ் அங்க போடணும். ஒரு சில ஏரியால நம்ம வந்து ஆவரேஜ் இன்வென்டரி போடுவோம், ஒரு சில ஏரியால க்ளோசிங் ஸ்டாக் நம்ம போடுவோம், ஒரு சில ஏரியால நம்ம சேல்ஸ் நம்ம போடுவோம், ஒரு சில ஏரியால சேல்ஸுக்கு பதிலாக காஸ்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம போடுவோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸை நம்ம போடணும், சரிங்களா. டோட்டல் சேல்ஸ் வந்து 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து 60 லட்சமா, ஸோ 60 லட்சம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் வந்து 25% ஆஃப் த கிரெடிட் சேல்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சம்ல நம்ம பார்த்தோம் டோட்டல் சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த டோட்டல் சேல்ஸையே நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ், எல்லாமே கிரெடிட் சேல்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா. நார்மலா டோட்டல் சேல்ஸ்ல வந்து கேஷ் சேல்ஸும் இருக்கும், கிரெடிட் சேல்ஸும் இருக்கும். ஆனா அந்த சம்ல நம்ம கேஷ் சேல்ஸ்ன்னு எடுக்காம டோட்டல் சேல்ஸையே மொத்தமா கிரெடிட் சேல்ஸா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். பட் இந்த சம்ல அழகா நச்சுன்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் த கிரெடிட் சேல்ஸ். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கேஷ் சேல்ஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ். நிறைய பேர் இதை பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் வந்து 25%, அப்போ கேஷ் சேல்ஸ் வந்து 75% நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க எப்படி போடுவீங்கன்னா, கேஷ் சேல்ஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்னும் ஸ்மார்ட்டா நீங்க திங்க் பண்ணி எழுதிங்கன்னா, சேல்ஸ் வந்து 60 லட்சமா, இந்த 60 லட்சத்துல வந்து கேஷ் சேல்ஸும் உண்டு, கிரெடிட் சேல்ஸும் உண்டு, சரிங்களா. ஸோ கேஷ் சேல்ஸோட இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டாங்க, 25% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ். அப்போ இந்த 60 லட்ச ரூபாய் ஈக்குவல் டு 25% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் சொல்லி நம்ம எழுதணும்னா கிரெடிட் சேல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா. ஓகே, சம் நம்ம ப்ரொசீட் பண்றப்போ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. மேக்சிமம் நீங்க கொஸ்டின் நீங்க இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ இந்த ஒரு ஃப்ளோ இப்போ இந்த மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சி இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி இப்படி நான் டயக்ராம்லாம் வரைஞ்சி எழுதுறோம்ல, இப்படியே நீங்க எக்ஸாம்ல எழுதலாம், தப்பே கிடையாது. நான்லாம் எக்ஸாம் எழுதுறப்போ அப்படிதான் எழுதுனேன். ஃபைனல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு பேப்பர் உண்டு, ஓகேங்களா. அதுல உங்களுக்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 பக்கத்துக்கு போகும். அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து ஆன்சர் எழுத முடியாது. நீ கொஸ்டினை ரீட் பண்ணோமா ஆன்சர் எழுதணுமா முடியாது. அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம்லாம் வரைஞ்சி வச்சு நம்ம மைண்டுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி வரைஞ்சி வச்சு எழுதினா மட்டும்தாங்க மேட்டர் நடக்கும். இல்லாட்டி நமக்கு வந்து கஷ்டமாயிரும், சரிங்களா. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்லாம் நீங்க எழுதலாமா, எக்ஸாம்ல எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா அழகா எழுதலாம், பிரச்சனையே தப்பே கிடையாது. எக்ஸாம்ல நீங்க கிவன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க போட்டு நீங்க கீழே எழுதுறீங்க பாத்தீங்களா அந்த இன்ஃபர்மேஷனை, அது வந்து உங்களோட ஏரியா, அது நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சொல்யூஷன் போட நீங்க கீழே எழுதுறீங்களா, அதான் எக்ஸாமினரோட ஏரியா. அதுல வந்து கரெக்டா ஃபார்மேட்டிக்கலா எழுதணும், சரிங்களா. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் கீழே நீங்க ஃப்ளோ சார்ட் போடலாம், டயக்ராம் போடலாம், ஸோ எந்த மாதிரி வேணா போடலாம். முடியல 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டிக் மேன் மாதிரிலாம் வரையலாம், தப்பே கிடையாது கிவன் இன்ஃபர்மேஷன் கீழே. பட் சொல்யூஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டிக்கலா எழுதினா மட்டும் தான் எக்ஸாமினர் கரெக்டா திருத்துவாங்க. ஸோ நீங்க கிவன் இன்ஃபர்மேஷன் கீழே இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் டயக்ராம் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாக்குறப்போ நச்சுன்னு ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மைண்டுக்கு ஒரு ஃப்ளோவா கிடைக்கும், சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து போட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. கிரெடிட் சேல்ஸ் நீங்க இதுல எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்பவே கண்டுபிடிச்சிடும் நம்ம. 25% ஆஃப் கிரெடிட், இப்படி பண்ணணும், ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு 60 லட்ச ரூபா, சரிங்களா. அப்போ 25% இங்க 0.25, இங்க 1 இருக்குது. அப்போ 1 பிளஸ் 0.25 1.25
கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு 60 லட்சம் ரூபாய். அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 60 லட்சம் பை 1.25 போடுங்க. 60 லட்சம் பை 1.25 போட்டீங்கன்னா 48 லட்சம் ரூபாய் கிரெடிட் சேல்ஸ். சரிங்களா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் வந்து இங்க எவ்வளோ? 48 லட்சம். அப்போ கேஷ் சேல்ஸ் சாரி கிரெடிட் சேல்ஸ் 48 லட்சம். கிரெடிட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 48 லட்சம். சரிங்களா? அப்போ கேஷ் சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 60ல 48 போனுச்சுன்னா 12 லட்சம். கேஷ் சேல்ஸ் வந்து 12 லட்சம். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ நீங்க கொஸ்டினை பாக்குறப்ப இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதையுமே இன்ஃபர்மேஷன் நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் பர்ச்சேஸ் வந்து 4,60,000 கொடுத்துட்டாங்க. அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் ஓகேங்களா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். போக போக வரும் பார்த்துக்கலாம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் வந்து 4,60,000 சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 7,14,000. ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லி இன்ஃபர்மேஷன் எழுதாதீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து என்னது ஆக்சுவலா? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி ஈக்குவல் டு 7,14,000 சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்ளோசிங் இன்வென்ட்ரி இஸ் 1,60,000 மோர் தென் ஓப்பனிங் இன்வென்ட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளோசிங் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 1,60,000 மோர் தென் ஓப்பனிங் இன்வென்ட்ரி. சரிங்களா? ஓப்பனிங் இன்வென்ட்ரியில இருந்து அதாவது க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரியை கம்பேர் பண்றப்போ 1,60,000 அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரியில 1,60,000 அதிகமா போட்டீங்கன்னா தட் இஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஸோ அப்போ நீங்க ஈக்குவேஷன் போட்டு வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் 1,60,000 சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இருக்கட்டும், நம்ம வந்து ஃபார்முலா எழுதுறப்பவே என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுல 1 பை 1 அதுவே சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 6 டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு பை க்ளோசிங் ஸ்டாக் போடலாமா இல்ல ஆவரேஜ் இன்வென்ட்ரி போடலாமா? நார்மலா ஆவரேஜ் இன்வென்ட்ரி தான் போடுவோம். இந்த சம்ல க்ளோசிங் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி நீங்க போட்டுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 6 நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 10 டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டர் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆக்சுவலி எப்படி நம்ம போடுவோம்? உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் அந்த வருஷம் ஒரு 10 லட்சம் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் 10 லட்சம் நடந்திருக்குன்னா கிரெடிட்டார்ஸும் அங்க 10 லட்சம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, பட் அந்த வருஷம் 10 லட்சம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல ஒரு சில கிரெடிட்டார்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் வந்து என்ன ஆகும்? 10 லட்சம் அவங்க தர வேண்டி இருக்குது. ஒரு 2 லட்சம் தந்துட்டாங்கன்னா 8 லட்சமா மாறிடும். சரிங்களா? ஸோ இதோட ரேஷியோ தான் கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இது நம்ம எப்படி போடுவோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டார். நார்மல் கிரெடிட்டார் கிடையாது, ஆவரேஜ் கிரெடிட்டார். ஆவரேஜ் கிரெடிட்டார் நம்ம எதுக்கு போடுறோம்னா ஸ்டார்டிங்ல கிரெடிட்டார்ஸ் வந்து 10 லட்சம் வச்சிருக்கோம். எண்ட்ல அது 8 லட்சமா மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த இன்பிட்வீன் கேப்ல எவ்வளோ மாறி இருக்குது அதை நம்ம ஆவரேஜ் இன்வென்ட்ரி வச்சு நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் கிரெடிட்டார் நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் கிரெடிட்டார் ஈக்குவல் டு 10 நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 12 டைம்ஸ். கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நம்ம எப்படி போட்டோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ். அப்போ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கிரெடிட் சேல்ஸ் பை ஆவரேஜ் டெப்டா நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ வந்து 2.4. கரண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன போடுவோம்? கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகேங்களா? ஈக்குவல் டு 2.4 நீங்க போடுவீங்க. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 25%. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100 ஈக்குவல் டு 25%. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் அப்ளை பண்ணலாம்? சேல்ஸ் ஒரு 60 லட்சம் இருக்குது. இது எங்கேயாச்சும் அப்ளை பண்ண முடியுமா? கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் எவ்வளோ 60 லட்சம் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 25. சரிங்களா? ஓகே. அப்போ 25 இன்ட்டு 60 லட்சம் பை 100 நீங்க போட்டீங்கன்னா 15 லட்ச ரூபா கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 15 லட்சம். ஓகே. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கையில இருக்குது. சேல்ஸ் நம்ம கையில இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். சரிங்களா? சேல்ஸ் வந்து 60 லட்ச ரூபா. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தோம்? 15. ஓகேங்களா? ஸோ 15 லட்சம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 45 லட்ச ரூபா நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டாக வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு நேராக நீங்கள் 45 லட்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி நமக்கு அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 6. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 45 பை 6 45 லட்சம் பை 6 நீங்கள் போட்டிங்கன்னா 7,50,000 இஸ் அன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகே. ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்ம கையில் இருக்குது. இப்போ இதை வச்சு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது ஆக்சுவலாக என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2 ஈக்குவல் டு 7,50,000. இதுதான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. சரிங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் 1,60,000. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் போடுங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலி? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் இருக்கிற இடத்துல ஓப்பனிங் பிளஸ் 1,60,000 இந்த இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓப்பனிங் பிளஸ் 1,60,000 பை 2 ஈக்குவல் டு 7,50,000. சரிங்களா? ஓகே. அப்போ ஓபி 2 ஓபியா? ஸோ 2 ஓப்பனிங் பிளஸ் 1,60,000 ஈக்குவல் டு இந்த 2 அங்கே போனுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். சரிங்களா? ஸோ 7,50,000 இன்ட்டு 2 நீங்க போட்டீங்கன்னா 15 lakhs. 15 lakhs நமக்கு வரும். 15 lakhs. அப்போ 2 into opening equal to 15 lakhs minus 1,60,000 நீங்க போட்டீங்கன்னா 13,40,000 ரூபா. அப்போ ஓப்பனிங் ஈக்குவல் டு 13,40,000 பை 2 நீங்க போட்டீங்கன்னா 6,70,000 ரூபா. 6,70,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். சரிங்களா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 6,70,000. ஒரு நிமிஷம் இதை நம்ம செக் பண்ணிக்குவோமா? ஐயோ, இவங்க அதே கண்டுபிடிக்கலையா? அது கண்டுபிடிக்காம அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்றது கஷ்டமாச்சு. சரி விடுங்க, அவங்க கிடக்காங்க. சரி ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 6,70,000. இப்போ நம்ம இதை வச்சு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இருக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் 1,60,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்க ஏரியால 6,70,000 நீங்க போடுங்க. பிளஸ் 1,60,000 நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 6,70,000 பிளஸ் 1,60,000 போட்டீங்கன்னா 8,30,000 வரும். 8,30,000. ஓகே. ஓப்பனிங் கையில இருக்குது, க்ளோசிங் நம்ம கையில இருக்குது. இந்த சைட்ல எழுதி வச்சிருவேன். ஓப்பனிங் க்ளோசிங். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து 8,30,000. ஐயோ ஸ்டக் ஆகுதுப்பா. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ? 6,70,000. 6,70,000. ஓகே. இது நம்ம கையில இருக்குது. நெக்ஸ்ட். ஆனா உண்மையே சொல்ல போனோம்னா அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. சரி ஓகே. இப்போ சப்போஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? கொஸ்டின் அது கேட்கலையா? சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் கிரெடிட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா? கிரெடிட் பர்ச்சேஸோட இன்ஃபர்மேஷனே கொடுக்கல ஆக்சுவலி. ஓகே. கிரெடிட் பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அல்ல யாராச்சும் ஒருத்தங்க இப்ப நான் வந்து ஜெனுவினா கமெண்ட் பண்ணணும் சரிங்களா? யூடியூப்ல நான் அந்த வீடியோ போடுவோமா, ஜெனுவினா கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ₹50 நான் ஜிபே பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி நான் இப்ப ஆன்சர் சொல்லிருவேன். சொன்னதுக்கு அப்புறம் யாராச்சும் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது தப்புங்க. சரிங்களா? அல்லாஹ் சும்மா விட மாட்டாரு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் டைம்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ யாருக்காவது ஆன்சர் தோணுச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்ட்டா ஜெனுவினா நீங்க குடுத்தீங்கன்னா, ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நான் ஜிபே பண்ணுவேன். இல்ல நீங்க ஜெனுயினா குடுக்கணும். இல்லாட்டி நீங்க வந்து இது தப்பா குடுத்தீங்க அப்டின்னா, அல்லாஹ் சும்மா விட மாட்டாரு. ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. இப்ப ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா இப்போ கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா யாராவது ஆன்சர் பண்ணணும். சரி ஓகே. இப்ப நானே ஆன்சர் நான் சொல்லுவேன். என்ன ஆன்சர் அப்டின்னா, இப்ப நம்ம கையில என்னலாம் இருக்குன்னு பாருங்க. சேல்ஸ் இருக்கு. சரிங்களா? பர்ச்சேஸ் இருக்குது. பர்ச்சேஸ் இல்ல. பர்ச்சேஸ் தான் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? இருக்கு. குளோசிங் ஸ்டாக் இருக்கா? இருக்கு. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் இருக்கா? இருக்கு. ஸோ இது எல்லாமே எந்த அக்கவுண்ட்ல நம்ம போடுவோம்? எந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம போடுவோம்? ட்ரேடிங் அக்கவுண்ட். சிம்பிளா ட்ரேடிங் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு பேலன்சிங் ஃபிகர பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் தெரிஞ்சிற போகுது. சரிங்களா? ஸோ இங்க ஓப்பனிங் ஸ்டாக் நீங்க போடுவீங்க. இங்க நீங்க பர்ச்சேஸ் போடுவீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் போடுவீங்க. இங்க வந்து குளோசிங் ஸ்டாக் நீங்க போடுவீங்க. இங்க கிராஸ் ப்ராஃபிட் நீங்க போடுவீங்க. ஸோ இப்ப பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆக்சுவலா எவ்வளோ வந்துச்சு? ஓப்பனிங் இப்போ யூஸ் ஆகுதுப்பா. நல்ல வேளை நான் வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஓப்பனிங் வந்து 6,70,000 க்ளோசிங் வந்து 8,30,000 670 830 670 830 670 830 ஓகேங்களா? ஸோ ஓகே. பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ பாருங்க? பர்ச்சேஸ் நமக்கு தெரியாது. சேல்ஸ் எவ்வளோ பாருங்க? சேல்ஸ் டோட்டலா 60,00,000 ஓகேங்களா? சேல்ஸ் நீங்க தனித்தனியாலாம் போட வேண்டாம். 60,00,000 மொத்தமாவே போடுங்க. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ பாருங்க? கிராஸ் ப்ராஃபிட் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் 15,00,000. ஸோ 15 லேக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. 15 லேக்ஸ் சரிங்களா? ஓகே. இப்போ டோட்டல் பண்ணுவோமா? கிரெடிட் சைடுல டோட்டல் பண்ணுங்க. 68,30,000 இங்கேயும் 68,30,000 இப்போ 68,30,000 மைனஸ் 6,70,000 மைனஸ் 15,00,000 நீங்க போட்டீங்கன்னா 46,60,000 46,60,000 சரிங்களா? 46,60,000 ஸோ பர்ச்சேஸ் வந்து 46,60,000ங்கிறது டோட்டலா நமக்கு வந்திருக்குது. சரிங்களா? பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 46,60,000 டோட்டலா வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு என்னதான் தேவை? கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு தேவை. கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. டோட்டல் பர்ச்சேஸ் இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன முடிச்சிடலாமா? சிம்பிளா போட்டுக்கலாம். கேஷ் பர்ச்சேஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஆஃப் கே பர்ச்சேஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஆஃப் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கேஷ் பர்ச்சேஸ் வந்து 4,60,000 சொல்லி குடுத்துட்டோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கும்? 46,60,000 மைனஸ் 4,60,000 போட்டீங்கன்னா, ₹42,00,000 கிரெடிட் பர்ச்சேஸ். ₹42,00,000 கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே. அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கிற ஏரியாவ ₹42,00,000 நீங்க போடுங்க. பை ஆவரேஜ் கிரெடிட்டார் நீங்க போட்டீங்கன்னா ஈக்குவல் டூ 10. ஆவரேஜ் கிரெடிட்டார் அப்ப இங்க என்ன வரும்? 42,00,000 பை 10 நீங்க போட்டு கால்குலேட்டர்ல தட்டாதீங்க. இது சிம்பிள் கால்குலேஷன். 4,20,000 போடுங்க. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, இப்ப என் கை வந்து கால்குலேட்டர் தான் போடுச்சு. நமக்கு அப்படிதான் பழகி போச்சு. ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே கால்குலேட்டர்ல தான் நம்ம பழக்கம். நான் வந்து இப்ப டக்குனு ஒரு 5+5 நீங்க சொன்னீங்கன்னா, உடனே கை கால்குலேட்டர் தான் போகும். ஓகேங்களா? ஏன்னா அத ஆரம்பத்துல இருந்து படிச்ச காலத்துல இருந்து அப்படி இருந்து 11த், 12த்ல இருந்து ஃபுல்லா கால்குலேட்டர் யூஸ் பண்றோமா, அப்படியே பழகி போச்சு. ஆனா நமக்கு ஒரு டேலண்ட் என்ன அப்படின்னா, அப்படி கால்குலேட்டர் ரொம்ப பழகுனதுனால, இப்ப நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, நான் கண்ணு மூடிக்கிட்டே கூட நான் அந்த கால்குலேட்டர் டக்கு டக்குன்னு தட்டுவேன். சரிங்களா? ஸோ கால்சி ஒரு பக்கமா இருக்கும். நான் இப்படி கை அங்க போகும். பட் நான் நோட்ல எழுதிக்கிட்டே இப்படி தட்டிக்கிட்டே எழுதுவேன். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே அப்படி பழகிக்கோங்க. நல்லாருக்கும். நம்ம வந்து இப்போ என்னன்னா, இப்ப நீங்க டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு புக் ஒரு ஓரமா இருக்கும். அந்த புக்க நம்ம ரீட் பண்ணிட்டே, இங்க கை வந்து தட்டிட்டே இருக்கும். யாருமே வந்து டைப் ரைட்டர் பார்க்கவே மாட்டாங்க. அங்க அப்படிதான் பழகுவோம். டைப் ரைட்டர பார்க்க மாட்டோம். நம்ம வந்து புக்க அப்படி பார்த்துட்டே இப்படி தட்டுவாங்க.
நம்ம பார்ப்போம், கண்ணு அங்க இருக்குது, கை இங்க இருக்குது, எப்படிடா தட்டுறான்னு நெனைப்போம். சரிங்களா? அது அவங்களுக்கு பழகியிருக்கும். அந்த ஏஎஸ்டிஎஃப், செமிகோலன், எல்கேஜி இந்த மாரிலாம் அடிச்சு, அடிச்சு அவங்க பழகியிருப்பாங்க. அதே மாரி தான் இப்ப கால்சிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நோட்ல எழுதுறீங்கன்னா, அப்படியே கை இங்க தட்டிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைம்ல வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு கால்சி யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த கால்சியே நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. இப்ப கேசியோல DJ120Dங்கிறது என்னோட கேல்சியோட டைப் சரிங்களா? ஸோ அதுதான் நான் வந்து ஆரம்ப காலத்துல 11ல இருந்து 12 ஏன்னா எங்க அப்பா கடையில இருந்துச்சு அந்த கேல்சி. நீங்க அது வந்து அரிசி கடையில உள்ள கேல்சி மாரி ரொம்ப பெருசா இருக்கும் சரிங்களா? ஸோ எங்க அப்பா அதான் ஃபர்ஸ்ட் வந்து கேல்சின்னு சொல்லி கேட்டேன். உடனே கடையில இருந்து தூக்கி குடுத்துட்டாய்ங்க. ஸோ அந்த நான் 11த், 12த்ல வந்து என்ன கம்பெனி நான் யூஸ் பண்ணனோ, இப்போ வரைக்கும் அதே தான் யூஸ் பண்றேன். சரிங்களா? ஏன்னா அது அப்படி யூஸ் பண்ணா தான் நமக்கு வந்து கை பழகும். நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, பிளஸ், மைனஸ்லாம் வேற இடத்துல இருக்கும். சரிங்களா? அது வந்து டக்குனு நம்ம கைக்கு வராது. ஸோ எந்த டைப் ஆஃப் கால்சி நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். கை டக்கு டக்கு டக்குன்ட்டு அதுக்குள்ளயே போகும். நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க நோட்ல எழுதிக்கினே கை அங்க தட்டிட்டே கிடக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ கம் பேக் டூ த மேட்ச். இப்ப ஆவரேஜ் கிரெடிட்டார் வந்து 4,20,000 நமக்கு வந்திருக்கு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் பை ஆவரேஜ் டெப்டார் வச்சு ஆவரேஜ் டெப்டார் கண்டுபிடிச்சிடலாமா? கிரெடிட் சேல்ஸ் இருக்குதா பாருங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோமே. கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? கிரெடிட் சேல்ஸ் வந்து 48,00,000. ஸோ கிரெடிட் சேல்ஸ் இருக்கிற ஏரியால 48,00,000 நீங்க போட்டுக்கோங்க. பை ஆவரேஜ் டெப்டார் சரிங்களா? படி மைக் ஆனா தான் இருக்குது. ஓகே. ஆவரேஜ் வந்து டெப்டார். ஓகே. ஸோ 48,00,000 பை ஆவரேஜ் டெப்டார் நீங்க போட்டுக்கோங்க. ஈக்குவல் டூ 12. இந்த பயலுக்கெல்லாம் எதுக்குப்பா லீவ் விடுறாய்ங்க? ஸ்கூல் வைக்க வேண்டியது தானே? கத்திக்கிட்டே இருக்காங்க. 12 நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ ஆவரேஜ் டெப்டார் அப்ப என்ன வரும்? 48,00,000 பை 12 நீங்க போட்டீங்கன்னா, ஸோ 48,00,000 பை 12 நீங்க போட்டீங்கன்னா 4,00,000 நமக்கு வரும். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் பாருங்க. கரண்ட் அசெட் பை கரண்ட் லையபிலிட்டி ஈக்குவல் டூ 2.4. கரண்ட் அசெட் பை கரண்ட் லையபிலிட்டி ஈக்குவல் டூ 2.4. அப்போ கரண்ட் அசெட் ஈக்குவல் டூ என்ன வரும்? 2.4 கரண்ட் லையபிலிட்டி நமக்கு வரும். சரிங்களா? ஓகே. இத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண? உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்க. வொர்க்கிங் கேப்பிட்டல். கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லையபிலிட்டி ஈக்குவல் டூ 7,14,000. ஸோ கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லையபிலிட்டி ஈக்குவல் டூ 7,14,000 சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல இந்த கரண்ட் அசெட்ட அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 2.4 கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி ஈக்குவல் டூ 7,14,000. ஓகேங்களா? அப்போ இங்க 2.4 மைனஸ் 1 போட்டீங்கன்னா, ஸோ 2.4 மைனஸ் 1 சொல்லி நீங்க கால்குலேட்டர்ல தட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நான் தட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1.4 சிஎல் ஈக்குவல் டூ 7,14,000. அப்போ சிஎல் ஈக்குவல் டூ 7,14,000 பை 1.4 நீங்க போட்டீங்கன்னா 5,10,000. அப்ப கரண்ட் அசெட் எவ்வளவு வரும்? சிம்பிள். கரண்ட் அசெட் ஈக்குவல் 2.4 இன்டு சிஎல்லா? அப்போ சிஎல் வந்து 5,10,000 இன்டு 2.4 நீங்க போடுங்க. 12,24,000 சிஏஏ. 12,24,000 கரண்ட் அசெட். ஓகேவா? ஸோ கரண்ட் அசெட்டும் கரண்ட் லையபிலிட்டி செக் பண்ணுவோமா? கரண்ட் அசெட் 12,24,000 கரண்ட் லையபிலிட்டிஸ் 5,10,000. கிளியரா? அவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ வேற ஏதாச்சும் கொஸ்டின்ல விடுபட்டிருக்கா பாருங்க. ஆவரேஜ் இன்வென்டரி கண்டுபிடிச்சாச்சு. பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் டெப்டார் கண்டுபிடிச்சாச்சு. இது மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. சரிங்களா? கரண்ட் அசெட், கரண்ட் லையபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட், ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இதோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட்னா நம்ம யாருக்கு பே பண்ணுவோம்? கிரெடிட்டர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டர்ஸ் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டர்ஸ் நம்ம போடுவோம். ஸோ அந்த ஃபார்முலா நீங்க போட்டுக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டர்ஸ். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாரி. ஃபார்முலா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் தானே. அது நான் சொன்னது வந்து கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா சொல்லிட்டேன். சரி. ஃபார்முலாவில் தான் நமக்கு தெளிவா இருக்கணும். சரிங்களா? ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட்னா இட்ஸ் நத்திங் பட் 365 டேஸ் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்ன ஃபார்முலா? கிரெடிட்டர்ஸ் சாரி கிரெடிட் பர்ச்சேஸ்
பை கிரெடிட்டர்ஸ் நீங்க போடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, இப்போ இந்த ஃபார்முலா ஆக்சுவலி என்னது 365 டேஸ் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. சரிங்களா? ஓகே. நம்ம ஒயிட் போர்ட்லயே போடுவோம். அதாவது அந்த ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ஆஃப் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குயா இப்படி ஸ்டக் ஆகுது? 365 டேஸ் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டர்ஸ் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. ஓகேண்ணா. கிரெடிட் பர்ச்சேஸ் பை கிரெடிட்டர்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இப்படி நம்ம போடுறப்போ 365 பை கிரெடிட் பர்ச்சேஸ் இன்ட்டு கிரெடிட்டர்ஸ். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, நம்ம டோட்டலா எவ்வளவு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது டோட்டலா அந்த வருஷம் நம்ம ஒரு 10 லட்சம் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதுல கிரெடிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் கிரெடிட்டர்ஸ் வந்து 8 லட்சம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 10 லட்சத்துல 8 லட்சம் 8 லட்சம் கிரெடிட்டர்ஸ்னா, ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் 10 லட்சம் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் எவ்வளவு தராம இருக்கிறாங்க? எத்தனை நாள் தராம இருக்கிறாங்க? ஸோ அதுதான் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். சரிங்களா? ஸோ பை 10 லட்சம் 8 லட்சம் பை 10 லட்சம் இன்டு 365 நம்ம போடுறப்போ மொத்தம் 10 லட்சம் அமௌண்ட். அதுல 8 லட்சம் இன்னும் தரவே இல்ல. கிரெடிட்டர்ஸா இன்னும் தராம அப்படியே இருக்குது. ஸோ இது எத்தனை டேஸ் இவங்க தராம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறதா ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ஈக்குவல் டூ 365 டேஸ் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதான் ஃபார்முலா. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லாஜிக் வந்து அது. லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்குன்ட்டு லாஜிக்கை வச்சு நீங்க வந்து சம்ம ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் என்னங்கிறத கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 365 டேஸ் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ போடணும். சரிங்களா? இது நம்ம ஆக்சுவலா கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இங்கேயே கொடுத்துட்டாங்க 10. ஸோ 365 பை 10 போடுங்க. 365 பை 10 போட்டா 36.5 நாள். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஆஃப் ஃபார்முலா என்ன? கலெக்ஷன் நம்ம யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம்? டெட்டார்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ 365 டேஸ் பை டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நீங்க போட்டீங்கன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 365 டேஸ் பை டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இங்க கொஸ்டின் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 365 பை 12 நீங்க போடுங்க. உங்களுக்கு 30.41 டேஸ் வரும். சரிங்களா? இதான் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்ல கேட்ட எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்ட எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு. ஸோ ரேஷியோ அனலைஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ அனலைஸ் வந்து இது வரைக்கும் பார்த்த சம்லேயே எல்லா கான்செப்டும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு 1/2 டைம் வந்து சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இது 12th சம் வந்து ஹோம்ஒர்க். 12th சம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 13ஆம் சம் ஹோம்ஒர்க் தான். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். 14th சம் ஆல்சோ ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். 15th சம் வந்து அல்ட்மேன் மாடல். சரிங்களா? அல்ட்மேன் மாடல் வந்து இங்க பாருங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிறான் டிசம்பர் 18ல. சரிங்களா? பட் இது என்னது ஃபைனலுக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஜூன் 19 இது வந்து அல்ட்மேன் கிடையாது, இது இன்னொரு மேன். சரிங்களா? இன்னொரு ஒரு தியரி. ஸோ அவரோட தியரி வந்து அதுவும் ஜூன் 19 ஃபைனலுக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு கிடையாது. டிசம்பர் 19ல கேட்டுக்கிறாங்க, ஃபைனலுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி டிசம்பர் 17ல கேட்டிருக்காங்க, அதுவும் ஃபைனலுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜூன் 17 இதுவும் ஃபைனலுக்கு தான். நெக்ஸ்ட் 20ஆம் சம் எங்க போச்சு? டிசம்பர் 17 இதுவும் ஃபைனலுக்கு தான். சரிங்களா? அப்புறம் 21ஆம் சம் இதுவும் ஜூன் 17 இதுவும் ஃபைனலுக்கு தான். ஆக மொத்தத்துல அல்ட்மேன் மாடல் வந்து ஃபைனலுக்கு மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் ஃபைனல் இருக்குன்னா எதுக்கு இன்டருக்கு படிக்க கொடுக்கணும்? சரிங்களா? பட் கொடுத்துருக்குறாங்க, ஆனா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நீங்க ஃபைனல் வர்றப்ப நீங்க பெஸ்ட்டா படிச்சா போதும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடத்துன சம் வந்து நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜா நீங்க பாருங்க. பட் அல்ட்மேன் மாடல் நடத்தாமலாம் விட மாட்டேன்.
உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி நடத்தும். ஏன்னா, இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அத நம்ம ஃபர்ஸ்ட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம நான் ஆக்சுவலி எல்லா போர்ஷனுமே நான் கவர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா கவர் பண்ணுவேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா? எக்ஸாமுக்கு தேவையானத நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்க ரேஷியோ அனலைசிஸ்லாம் நான் இதுவரைக்கும் நடத்தின சம்ஸ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹோம்வொர்க் குடுத்த சம்ம கடைசியா பாருங்க. சரிங்களா? ஸோ நான் வீடியோல பார்த்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஹோம்வொர்க்ல உள்ள சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ மறந்துடாதீங்க. அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டைரக்டாலாம் இருக்காது. ஓகேங்களா? டைரக்ட்டா அவங்க ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பண்ற மாரி தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பாருங்க, எங்கேயாச்சும் டைரக்ட் அப்ளிகேஷன் இருக்கா ஃபார்முலா? இல்ல. இந்த மாரி தான் ட்விஸ்டடா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் புக்ல உள்ள சம்ஸ் உங்களுக்கு நடத்தல. புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அத நீங்களே பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா என்ட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ ரேஷியோ அனலைசிஸ் இதோட முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்குள்ள என்டர் ஆவோம். பை. ஓகேங்களா? அதுவும் இல்லாம சின்ன டவுட்டா இருந்தாலும் கேட்க வேண்டாமா? இது போய் ஒரு டவுட்டா இது ஒரு டவுட் நம்ம சார்ட்ட கேட்கணுமா? நம்ம பிரதர்ட்ட கேட்கணுமா? அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். சின்ன டவுட்டா இருந்தாலுமே கேளுங்க. நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ எதுவுமே இப்போ சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல. எனக்கு இதுல இது ஒரு சின்ன விஷயம். இது கூட தெரியாம இருக்குமே! அப்படிலாம் நம்ம யோசிக்கக் கூடாது. தெரியலையா? உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. சரிங்களா? நெறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் தெரியாம இருந்திருக்கும். இத நம்ம யார்ட்டயாவது கேட்டோம்னா, "என்னடா இது கூட தெரியலையா?" அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு பயந்து போய் நம்ம கேட்காம இருப்போம். ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஈகோவோ, இல்ல அசிங்கப்படுறதாவோ நினைக்கவே மாட்டேன். எதா இருந்தாலும் நான் டக்கு டக்குன்னு கேட்பேன். நான் வந்து கிளாஸ் படிக்கிறப்பவும் சரி, எங்க சார்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு நான் கேட்டுருவேன். அவரு சொல்லுவாரு, "என்னடா இது கூட உனக்கு தெரிலையான்பாரு." "ஆமா சார் தெரியல. பட் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா" அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எதுனாலுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. நீங்களா யோசிச்சும் தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டவுட் வந்தாலுமே அதாவது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா படிப்போம். எந்த ஏரியால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லேக் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துச்சு, அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆயி நிக்கிறோம் அப்படின்னா, அது டக்குனு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லேக் ஆயிரும். என்னடா இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியா படிச்சுட்டு இருந்தோம். இப்ப இந்த டவுட்ல ரொம்ப ஸ்டக் ஆயி நிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து லேக் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி லேக் ஆகக்கூடாது அப்படின்னா, அந்த டவுட் வர்றப்போ எனக்கு கால் பண்ணுங்க. டவுட் வர்றப்போ எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் டக்குனு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். டவுட் வந்து சால்வ் ஆயிரும். அப்புறம் கன்டினியூயஸ் ஃப்ளோல நீங்க படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேற லெவல்ல கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டா படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ்லயே உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியணும். மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெளிவா புரியாமலாம் இருந்திருக்காது. அண்ட் சப்போஸ் புரியல அப்டினாலுமே உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டவுட் வந்துச்சுன்னா டக்குனு அண்ணன்ட்ட ஃபோன் அடிச்சு கேளுங்க. நான் வந்து சொல்லி தந்துருவேன். ஸோ அந்த டவுட்டும் சால்வ் ஆயிரும். ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிரும். வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பெஸ்ட்டா பண்ணுங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க.